பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் அனுப்பியுள்ளார். நாளை தமிழகம் உட்பட 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளுக்கு முதற்கட்ட மக்களவைத் தேர்தல் ஓட்டுப்பதிவு துவங்க உள்ளது. நாடு முழுவதும் பல கட்ட தேர்தல் முடிந்து வரும் ஜூன் 4ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்படுகின்றன. இந்நிலையில் பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து வேட்பாளர்களுக்கும் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் காங்கிரஸ் ஆட்சியின் கடந்த 50 ஆண்டுகால ஆட்சியில் நாட்டு மக்கள் பல தரப்பினரும் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். கடந்த 10 ஆண்டில் பாஜக ஆட்சியில் பல்வேறு சாதனைகளை செய்துள்ளோம். பாஜக மற்றும் நமது கூட்டணி பெறும் ஒவ்வொரு ஓட்டும் நிலையான அரசை அமைப்பதற்கும் 2047ஆம் ஆண்டு இந்தியா வளர்ந்த நாடாக அமைக்க நாம் செல்லும் பயணத்திற்கு நல்ல ஊக்கத்தை தரும். தேர்தல் முடியும் கடைசி தருணம் வரை நாம் ஊக்கமாக உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். அதே நேரத்தில் வெப்பம் தொடங்கும் முன்பு அதிகாலையில் வாக்களிக்குமாறு வாக்காளர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் மாநிலம் முழுவதும் 1.90 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் 1 மக்களவை தொகுதிக்கும் தமிழகத்தின் விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கும் நாளை ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ளது. தமிழகத்தில் 950 வேட்பாளர்களும் புதுச்சேரியில் 26 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். ஓட்டுப்பதிவு நாளை நடப்பதை ஒட்டி ஓட்டு சாவடிகள் முழுதும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளன. தேர்தல் பாதுகாப்பு பணியில் 1.90 லட்சம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் கர்நாடகா, ஆந்திரா மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 10,000 போலீசார் உள்ளனர். அவர்களுடன் துணை ராணுவ படையினர், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மற்றும் ஊர் காவல் படையினரும் உள்ளனர். தொகுதிகளுக்கு தொடர்பு இல்லாத நபர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தனியார் தங்கும் விடுதிகள் மற்றும் தீவிர வாகன சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சரியான வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்று கவிஞர் வைரமுத்து வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் செய்து வருகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து கவிஞர் வைரமுத்து வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், விரலில் வைத்த கருப்பு மை நகத்தை விட்டு வெளியேற சில வாரங்கள் ஆகும். பிழையான ஆளை தேர்ந்தெடுத்துவிட்டால் அநீதி வெளியேற 5 ஆண்டுகள் ஆகும். சரியான நெறியான வேட்பாளருக்கு வாக்களியுங்கள். வாக்கு என்பது நீங்கள் செலுத்தும் அதிகாரம் என்று தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலத்துக்கு செல்வதற்கான விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்ல விமான டிக்கெட் கட்டணம் ரூபாய் 3,957 ரூபாய் 12,716 உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை மதுரை விமான டிக்கெட் கட்டணம் ரூபாய் 3,674 ரூபாய் 8,555 உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து மதுரைக்கு அதிகபட்சமாக விமான கட்டணம் ரூபாய் 11,531 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை சேலம் இடையே வழக்கமாக ரூபாய் 2,433 உள்ள விமான டிக்கெட் கட்டணம் ரூபாய் 5,572 அதிகரித்துள்ளது. சென்னை கோவை விமான டிக்கெட் கட்டணம் ரூபாய் 3,342 ரூபாய் 8,616 உயர்த்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க ஏராளமானோர் சொந்த ஊர் செல்வதால் விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் விமான பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஜப்பானில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் மேற்கே கியூஷு மற்றும் ஷிகோகோ தீவுகளை பிரிக்கக்கூடிய பகுதியில் நேற்றிரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவாகியுள்ளது. இதனை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலநடுக்கத்திற்கு 8 பேர் காயமடைந்துள்ளனர். எனினும் சுனாமி எச்சரிக்கை குறித்து அறிவிப்பு வெளியாகவில்லை. இதில் உவாஜிமா நகரில் 12 இடங்களில் பொதுமக்கள் பயன்படுத்தும் தண்ணீர் குழாய்களில் வெடிப்பு ஏற்பட்டது. ஏகிம் பகுதியில் ஒசு நகரில் நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டது. இதனால் சாலையில் பாறைகள் உருண்டோடிய நிலையில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என தெரியவந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.